friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல 3rd டேர்ம்ல இருக்க செகண்ட் யூனிட்டும் 3rd யூனிட்டும் சேர்த்து இந்த ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7thல ரெண்டு டேர்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதோட 7th ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ 6th ஃபுல்லா முடிச்சிட்டோம். 7th ஃபுல்லா தமிழ் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு டெஸ்ட்டு மட்டும் 20 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு 20 டெஸ்ட் இருக்குது. இதில் 11 டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸு, மீதி இருக்க 9 டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு. நீங்கள் பேப்பர் 1க்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஷெட்யூல் கொடுத்து டெஸ்ட் வைப்போம். பேப்பர் 2க்கு படிக்கிறீங்க சோசியல் மேஜர்னால் உங்களுக்கு தனியாக ஷெட்யூலு, மேக்ஸ் மேஜர்னால் உங்களுக்கு தனியாக ஷெட்யூல் வந்து கொடுத்து நாங்கள் அதிலேருந்து வந்து டெஸ்ட் வைப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நாங்களே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 9 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கும். ஓகேங்களா? நவம்பர் 12 பார்த்தீங்கன்னா 9வது ரிவிஷன் டெஸ்ட் வரையும் ஃபுல்லாக பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 உங்களுக்கான ஷெட்யூல் பாருங்கள். பேப்பர் 2 உங்களுக்கான ஷெட்யூல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்குரிய லெசன் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டும் 3rd யூனிட்டும் பார்க்க போகிறோம். 3rd யூனிட்டில் ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? கிராமர் போர்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ செகண்ட் யூனிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ரோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராமர் பார்க்கலாம். ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி தான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னா 3 செக்ஷனை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து பேனாம் ஃப்ளைட் 73 அப்படின்ற ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க டெரரிஸ்ட்டு. ஸோ அது பற்றின ஸ்டோரி தான். அப்போ வந்து நீரஜா அப்படின்ற ஒரு லேடி வந்து அங்கே இருக்கவங்கள எப்படி வந்து காப்பாற்றினாங்க அப்படின்றதான் 3 செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளைட்டு எப்போ வந்து கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இட் வாஸ் த மார்னிங் ஆஃப் செப்டம்பர் 5, 1986 இந்த ஃப்ளைட் வந்து கிளம்புது. The aircraft Pan Am Flight 73 with 360 passengers on board had just arrived from Mumbai and was ready to department of Zina International Airport in Karachi for its destination. இது வந்து எங்கேருந்து மும்பையிலேருந்து கராச்சி போகிறதுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு பேன் ஆம் ஃப்ளைட் 73 வந்து கிளம்புது. இது எங்கே வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளைட்டை வந்து கடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கராச்சி ஏர்போர்ட்டில் தான் வந்து கடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது கடத்தப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5, 1986. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து யார் யார் மொத்தம் 360 பர்சஞ்சர்ஸ் வந்து இருந்தாங்க. வேறு வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. த பேசஞ்சர்ஸ் ஆன் த பிளேன் ஹைல்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். தேர் வேர் இந்தியன்ஸ், ஜெர்மன்ஸ், அமெரிக்கன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ். ஸோ இதில் டெரரிஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி மக்களை வந்து பீப்புளை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அமெரிக்கன்ஸை தான். த டெரரிஸ்ட் வேர் மோர் இன்டென்ட் ஆன் டார்கெட்டிங். எந்த கண்ட்ரியை வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா அமெரிக்கன்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. when Neeraja was told to collect the passports of the passengers, Neeraja managed to hide their passports. ஸோ நீரஜா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்ட்டு எல்லாத்துட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 41 அமெரிக்கன்ஸ் வந்து இருந்தாங்க. அதில் 39 அமெரிக்கன்ஸ் வந்து சேவ் பண்ணப்பட்டாங்க. மீதி 3 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதை ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் என்னென்ன நடந்துச்சு. ஸோ டெரரிஸ்ட்டை பார்த்து எல்லோரும் வந்து பயப்படுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பயப்படுறது, அங்கே இங்கேயும் வந்து பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸரி வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லாருமே வந்து காப்பாற்றிடுவாங்க. 3 மெம்பர்ஸ் வந்து இறந்துருவாங்க. அப்போ கடைசியில் 3 சில்ட்ரன்ஸ் மட்டும் மாட்டிக்கிடுவாங்க. ஓகேங்களா? டெரரிஸ்ட்டை அவங்கள காப்பாற்ற போகும்போது நீரஜா எல்லாத்தையும் காப்பாற்றின அந்த நீரஜா அப்படின்ற லேடி வந்து புல்லட்ஸ் வந்து அவங்க மேலே புல்லட்ஸ் ஃபயர் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீரஜா அப்படின்றவங்க இறந்துறாங்க. இது ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து கிளாஸரி வந்து பார்க்கலாம். ஹைஜாக்டு அப்படின்னா இல்லீகலி சீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் ஆன் ஏர்க்ராஃப்ட் ஷிப் எக்ஸெட்ரா. அதாவது ஏர்க்ராஃப்ட் ஷிப் இது எல்லாத்துலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? இல்லீகலாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஹைஜாக்டு, அதாவது கடத்தப்படுறது. அடுத்து கெலமிட்டி அப்படின்னா ஏ சடன் ஈவன் கேஷிங் கிரேட் டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரெஸ். அதாவது திடீர் ஏதோ ஒன்று வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறது, கிட்டத்தட்ட வந்து புயல் பேரிடர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அசாசுலேட்டட் அப்படின்னா அட்டாக்டு வைலண்ட்லி, ஸோ வந்து வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா த ஃபீலிங் ஆஃப் அனாயன்ஸ் when one's action are prevented from progressing or succeeding அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃபீல் பண்ணுறது, வருத்தப்படுறது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளிக்டட்னா கேஸ்டு சம்திங் அன்பிளசன்ட் டு பி சஃபர்டு பை. அதாவது ஏதோ ஒரு நாள் வந்து பாதிக்கப்படும் போது அவங்க எப்படி இருப்பாங்க, அதுதான் வந்து இன்ஃப்ளிக்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி தான் உயிரை வந்து மாற்றிக்கிட்டவங்க தான் நீரஜா பானாட். அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க யார், எங்கே பிறந்தாங்க, எங்கே படித்தாங்க, இவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன நடந்தது அப்படின்றத செகண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சில பாயிண்ட்ஸ் முக்கியமாக இருக்குது, நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? நீரஜா பானாட் வாஸ் பார்ன் ஆன் செப்டம்பர் 7, 1963. இவங்க செப்டம்பர் 7th 1963 வந்து பிறந்திருக்காங்க. எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா சண்டிகர், பஞ்சாப், இந்தியாவில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா ராமா பானாட் அண்ட் ஹரிஷ் பானாட். இவங்க வந்து மும்பை பேஸ்டு ஜேர்னலிஸ்ட். இவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஷி வாஸ் த கப்புள்ஸ் தேர்டு சைல்டு. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். 3வது குழந்தை தான் வந்து இந்த நீரஜா. ஓகேங்களா? ஸோ மீதி 2 சன்ஸு. யார் இந்த நீரஜா பிரதர்ஸ் யாருன்னா அகில் அண்ட் அனீஷ். நீரஜா அட்டர்ன்டு சண்டிகர்ஸ் சாக்ரட் ஹர்ட் ஸ்கூல் till she was in the 6th standard. அதுக்கப்புறம் எங்கே படித்தாங்கன்னா ஸ்காட்டிஷ் ஸ்கூல் பாம்பேயில் வந்து படிச்சிருக்காங்க. எங்கே கிராஜுவேட் வாங்கினாங்கன்னா சேவியர்ஸ் காலேஜில் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் யாரை மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஷார்ஜா அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க 1985. நீரஜாவுக்கு மேரேஜ் ஆனது 1985. ஆனால் இவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஒரு 2 monthsலேயே வந்து அவங்க ஹஸ்பண்டை விட்டு வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஏஜ் வந்து 22. இதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது டௌரி தான், வரதட்சணை தான். ஓகேங்களா? பட் தீஸ் விமன் refused to surrender to the society because she was born with the spirit to flight. அதாவது அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்த பின்னாடி அவங்க கரியரை நோக்கி வந்து போனாங்க. மாடலிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறது ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா எ ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் ஜாப் வித் பேனாம். பேனாம் அப்படின்றது அப்போது ஒரு பெரிய பேனாமில் வேலை பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 10,000 அப்ளிகன்ஸில் வெறும் 80 மெம்பர்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 80ல் ஒரு ஆளாக வந்து நீரஜாவும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க செலக்ட் ஆனோடனே அவங்களுக்கு 6th 8 வீக்ஸ் வந்து இவங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு டைரெக்டாக வந்து சீனியர் ஃப்ளைட் பர்சர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, மேனேஜர் போஸ்டிங் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது பிக் கேரியர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எ யங் விமன் ஆஃப் 22. அவங்க 22 அவங்களுடைய 22 ஏஜ்லேயே மிகப்பெரிய ஒரு ஜாபில் போய் அட்டன் ஆகிட்டாங்க. ஸோ இதான் செகண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிளாஸரி வந்து பார்க்கலாம். டிசாஸ்டர் அப்படின்னா எ சடன் மிஸ்ஃபார்ச்சூன் கேட்டஸ்ட்ரோஃப். அடுத்து ப்ரெஷூரிசிங் அப்படின்னா பர்சூடிங் ஆன் ஆர் ஃபோர்ஸிங் சம் ஒன் இன்டு டூயிங் சம்திங். அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை செய்ய வைக்கிறது. இப்போ வந்து இந்த டெரரிஸ்ட்லாம் செய்வாங்கள்ல, அது மாதிரி. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா டூயிங் சம்திங் டு எ ஸ்பெசிஃபைடு ஸ்டாண்டர்டு, அதாவது அடுத்தவங்களோட கவனத்தை இருக்கிற மாதிரி செய்கிறது. அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அட்டைன்மெண்ட், சக்ஸஸ். அடுத்து செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த நீரஜா வாங்கின அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அசோக் சக்ரா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய ரிவார்டட் வந்து கொடுத்துருக்காங்க. அசோக் சக்ரா விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாஸ் ஹையஸ்ட் ஹானர் தான் வந்து இந்த அசோக் சக்ரா விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யங்கஸ்ட் சிவிலியன் டு ரிசீவாக வந்து இவங்க இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து இவங்களுக்கு
இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னா 2004ல். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா in 2005 her brother went to Washington DC to receive the Justice for Crimes Award. Justice for Crimes Awardum வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரிசீவ் பண்ணது வந்து அவங்களுடைய பிரதர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்ஹா இன்சானியட் அப்படின்ற அவார்டும் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அவார்டில் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க காப்பாற்றினாங்கல்ல அந்த 3 குழந்தைகளில் காப்பாற்ற போய் தானே இருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா இப்போ வந்து பைலட்டாக வந்து இருக்காங்க, ஏர்லைனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கேப்டனாக இருக்காங்க ஏர்லைனில். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க இறந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி நம்ம ஒன் வேர்டில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சம் பீப்புள் ஷைன் ஈவன் ஆஃப்டர் டெத் அண்ட் ஷி வாஸ் அமாங் தம். இறந்த பின்னாடி அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறாங்க. அதே மாதிரி மும்பையில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இவங்களுடைய பெயர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. கிளாஸ்லேயே வந்து பார்க்கலாம். சிவிலியன் அப்படின்னா எ பர்சன் நாட் இன் த ஆர்ம்டு சர்வீசஸ் ஆர் போலீஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அது தெரியும் சிவிலியன்னா யாருன்னு. ஸோ போஸ்ட்மாஸ்ட்லி அப்படின்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன், இறந்த பின்னும் வந்து ஒருத்தவங்க வாழ்கிறது. க்ரூ அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வந்து நம்ம க்ரூன்னு சொல்லுவோம் ஏர்லைனில். எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் எ ஷிப்பு ஏர்க்ராஃப்ட் ஆர் ட்ரெயின். ஸோ 3லுமே ஷிப்பு ஏர்க்ராஃப்ட் ட்ரெயினில் ஒர்க் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜஸ்டிஸ் அப்படின்றது லேக் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ். ஓகேங்களா. டூ யூ நோ பிளாக் பாக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. த பிளாக் பாக்ஸ் இஸ் த மேட் ஆஃப் த 2 செப்பரேட் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ 2 செப்பரேட் பீசஸ் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து எஃப்டிஆர், இது வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இன்னொன்று சிவிஆர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது டேட்டா தகவலை சேகரிக்கும் வாய்ஸையும் இருந்து ரெக்கார்ட் பண்ணுற இந்த 2 முக்கியமான பகுதிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம ஒன் வேர்டு வந்து பார்க்கலாம். fill in the blanks. The terrorist asked Neeraja to collect the passports of the passengers because ஏன் அப்படின்னா they were intent on targeting the Americans could alert them. அவங்க அமெரிக்கன்ஸை வந்து டார்கெட் பண்ணாங்களே, எல்லாருமே வந்து அலர்ட் ஆனது. நீரஜா passed on the warning in a code to the pilots because அவங்க வந்து பைலட்ஸ்க்கு வந்து ஒரு கோடு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஹைஜாக் ஆன உடனே. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆகிறதுக்கு. அடுத்து நீரஜா லீப்ட் இன்டு ஆக்ஷன் வென் சி டேஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து கவனிச்சுட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கிறாங்க. நீரஜா ஹேட் எ சோர் மேரேஜ் டியூ டு. ஸோ ஏன் வந்து அவங்க மேரேஜ் வந்து பிரச்சனையானதுன்னா டவுரினால. நீரஜா வாஸ் சென்ட் டு லண்டன் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பியர் ரிவ்யூ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெக்காபுலரி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா fill in the blanks with appropriate airlines vocabulary given in the box. அதாவது ஏர்லைன் சம்மந்தமான வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்டான சென்டென்ஸில் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். யூ மஸ்ட் ப்ரெசன்ட் த டேஸ் த அட் த கேட். எங்கன்னா போர்டிங் பாஸ். இட் மைட் பி எ டேஸ் ரைட் பிகாஸ் வி ஆர் ஃப்ளையிங் த்ரோ எ ஸ்டோம். அதாவது பம்பி அப்படின்னா வந்து ஒரு சமதள பாதையில் வந்து அந்த ரைட் போகிறது. இஃப் யூ நீட் எனிதிங் ஜஸ்ட் ப்ரெஸ் த டேஸ் ஆன்சர் கால் ரைட். த கேப்டன் அண்ட் த கோ பைலட் சிட் இன் த காக்பிட். அவங்க உட்கார்றது காக்பிட். டேஸ் 3B இஸ் டவுன் இன் திஸ் ஹால் அண்ட் டு யுவர் ரைட். ஆன்சர் வந்து கேட் 3B. வி வில் பி டேஸ்ட் இன் சென்னை இன் அப்ராக்சிமேட்லி 10 minutes. ஆன்சர் லேண்டிங் ஆகும்போது இவங்க வந்து சென்னை வந்துட்டோம்ன்ற 10 minutesலன்னு சொல்லுவாங்க. த பிளேன் ஆல்மோஸ்ட் மிஸ்டு த டேஸ் பிகாஸ் இட் வாஸ் எ பேட் ஸ்டோம். ஸோ பேட் ஸ்டோம் இருக்கும்போது ரன்னவேலே தான் இருக்கும். வேர் ரன்னவே வந்து மிஸ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ தரை இறங்கும் போது வி ஆர் நெக்ஸ்ட் இன் லைன் டு டேஸ் ஆன் திஸ் ரன்னவே. ஸோ டேக் ஆஃப் ஆகிறது. ஓகேங்களா. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது நெக்ஸ்ட் லைனான ரன்னவே விட்டு போயிடும். ஸோ that was a very smooth dash. Answer touchdown. This dash should only last a few minutes. அதாவது ஃபியூ மினிட்ஸ் இருக்கும்போது ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருப்பாங்கள்ல அது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம அந்த ஆப்ட் ஆகிற சென்டென்ஸில் வந்து மேட்ச் பண்ணணும். காக்பிட் அப்படின்னா வந்து விமானி அறை சொல்லிட்டேன்னா விமானி அறை. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃப்ரேசல் வெர்பு.
ஸோ phrasal verb match the phrasal verbs in column A with their meaning in column B. column A ஓட column B வந்து மேட்ச் பண்ணணும். fight or flight அப்படின்னா an imaginative but unrealistic idea. ஓகேங்களா, ஃப்ளைட்டோட ஃபைட் பண்ணுறது an imaginative but unrealistic ஃபஸ்ட்டுக்கு வந்து இது வரும். ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்றது டு டிஃபெண்ட் ஒன் செல்ஃப் ஆர் டு ரன் அவே அப்படின்றது. புட்டு டு ஃப்ளைட் அப்படின்றது டு கேர் சம் ஒன் டு ஃப்ளீ. டேக் ஃப்ளைட்டு டு ஃப்ளீ ஆர் ரன் அவே. ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி அப்படின்றது an imaginative but unrealistic idea. Have a nice flight, enjoy your flight. In full flight, escaping or rapidly as possible. Top flight அப்படின்றது among the best of a particular group. அடுத்து find out the anagrams. Use each pair of phrases as clues ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது anagramனா என்ன அப்படின்னா, an anagram is a word or phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original letters exactly once. எக்ஸாம்பிள் சீட் ஈஸ்ட் அலாட்டு ஆல்டர். அதாவது இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேர்டுக்குள்ளேயே இன்னொரு மீனிங்ஃபுல்லான இருக்க வேர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதான் வந்து அனாகிராம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அது கீழே இருக்கிறதுக்கு ஆப்டான வேர்டு வந்து நம்ம எழுதணும். அந்த நம்ம ஃபஸ்ட்டு எழுதின வேர்டுக்குள்ளேயே தான் அந்த வேர்டு இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் லீப். லீப்போட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா லெஃப்ட். ஓகேங்களா, LEAPT லெஃப்ட். சம்திங் டு சர்வ் ஃபுட் ஆன். எதில் ஃபுட்டை சர்வ் பண்ணுவாங்க? பிளேட்டில். இந்த பிளேட்லேயும் இந்த லீப்லேயும் பாருங்கள் எல்லா லெட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். PLATE பிளேட் வந்துடுதா. ஸோ இதுதான் வந்து அனாகிராம். சார் என்ன பாருங்கள், எ பிளேஸ் டு க்ரோ ஃப்ளவர்ஸ். அதாவது எந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வந்து க்ரோவாக இருக்கும்னா கார்டனில். சம்திங் டு பி கேர்ஃபுல் ஆஃப் டேஸ். ஆன்சர் டேஞ்சர். ஓகேங்களா, ஸோ கேர்ஃபுல் சில சமயம் வந்து கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும், அதுதான். ஓகேங்களா, ஸோ டேஞ்சர். அப்போ கார்டன் டேஞ்சர் ஒரே வேர்டு, அந்த அதுக்குள்ளே இருக்கே இன்னொரு லெட்டர் வேர்டு, மீனிங்ஃபுல் வேர்டு. ஓகேங்களா, அனதர் வேர்டு ஃபார் அண்டர். அண்டருக்கான இன்னொரு வேர்டு வந்து பிலோ. ஏ பார்ட் ஆஃப் யுவர் ஆமை வந்து எல்போன்னு சொல்லுவோமா, அதே தான், பிலோ எல்போ. ட்ரை டு ஹியர் லிசன். அனதர் வேர்டு ஃபார் குவைட். குவைட்டோட அனதர் வேர்டு வந்து சைலண்ட். லிசன் சைலண்ட் ஒரே வேர்டு. அதே மாதிரி அனதர் வேர்டு ஃபார் கிஃப்ட். கிஃப்டோட அனதர் வேர்டு ப்ரெசண்ட்டு. எ லார்ஜ் ஸ்னேக் ஆர் எ ட்ராகன் வந்து சர்பண்ட். சர்பண்ட்னா ஒரு பெரிய பாம்பு. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம். ப்ரெசண்ட்டும் சர்பண்ட்டும் ஒரே லெட்டர்ஸு. மினிட்ஸ் அண்ட் ஹார்ஸ் வந்து டைமு. எ திங் ஆன் எ லிஸ்ட் வந்து ஐட்டம். ஆன் ஆர்கன் தட் பம்ப்ஸ் பிளட் த பிளானட் வீல். பிளட்டு வந்து த ஆர்கன் தட் பம்ப்ஸ் பிளட். எதை வந்து பம்ப் பண்ணும் பிளட்டுனா ஹார்ட்டு. த பிளானட் வி லிவ் ஆன் எர்த். ஓகேங்களா, ஹார்ட்டு எர்த்து ஒரே ஸ்பெல்லிங். சம்திங் யூஸ்டு டு வாட்டர் பிளான்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹோஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஹோஸ் அப்படின்னா அந்த பைப்பு ஓஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். எ திங் யூ புட் ஆன் யுவர் ஃபுட் வந்து ஷூ. நீங்கள் பாருங்கள், இப்போ ப்ரெசண்ட்டை சர்பண்ட்டை கூட எடுத்துக்கோங்க. டி வருதா, எல்லாமே அந்த இந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே இருக்க லெட்டர்ஸே வச்சு தான் இந்த சர்பண்ட் அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து வரும். இதுதான் வந்து அனாகிராம். இது கொஸ்டினில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்டோகிராமர். ஸோ பிக்டோகிராமரில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பஞ்சுவேட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டு, அதை நம்ம டைரெக்டாக மாற்றணும், அதுதான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த விமன் செட் டு த ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ஸ்ட்ரீட்னு வந்திருக்கா. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, த விமன் செட் டு த ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு இந்த கொட்டேஷன் மேற்கோள் குறி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து எழுதணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ஸ்ட்ரீட்ஸ்.
ரெண்டாவது சாரதி said oh how thrilling it was. இது எப்படிலாம் சாரதி said கொட்டேஷனுக்குள்ள ஓ how thrilling it was அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை லாஸ்ட்டில் போட்டுரும் ஓகேங்களா. the teacher said to the students where do you want to go. இது எப்படி எழுதலாம் the teacher said to the students கொட்டேஷன் போட்டு where do you want to go அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் மார்க் இன்ட்ராகேட்டிவ் வந்து அந்த மார்க் வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து I am tired மோகனா said to her aunt. மோகனா வந்து அவங்க ஆண்ட்டை I am tiredன்னு சொல்கிறா. இது எப்படி வந்து டைரெக்டாக மாற்றலான்னா I am tired மோனா அந்த இதுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது சங்கர் said to his teacher மேடம் I had prepared my project assignment but I forgot to bring it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து டைரெக்டாக மாற்றலாம் சங்கர் said to his teacherன்னு சொல்லி போட்டு கொட்டேஷன் போட்டுக்குங்க மேடம் கமா ஐ ஹேட் ப்ரிப்பேர்டு மை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பட் ஐ ஃபார்கட் டு பிரிங் இட் அப்படின்னு கொட்டேஷனுக்குள்ளே விட்டு முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து டைரெக்டாக மாற்றுற சென்டென்ஸ். ஸோ அடுத்தது கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக வந்து வருது. ஸோ இது எப்படி வருதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் ஐ அட்மையர் யூ சி செட் தட் சி அட்மையர்டு மீ அப்படின்றது. எக்ஸாம்பிள் பாருங்கள் இட் இஸ் டூ லேட் ஐ செட் தட் இட் வாஸ் டூ லேட் ஓகேங்களா வாஸ் போட்டுக்கலாம். ஐ மெட் யூ எஸ்டர்டே சாம் டோல்டு மீ தட் ஹீ ஹேட் மெட் தம் த ப்ரீவியஸ் டே முன்னாடி நாள் எஸ்டர்டே முன்னாடி நாளாக வந்துடுது. ஐ கேனாட் கம் மாலா செட் தட் சி குட் நாட் கம். ஐ வில் பே டுமாரோ ஹீ செட் தட் ஹீ வுட் பே த நெக்ஸ்ட் டே டுமாரோன்றத நெக்ஸ்ட் டே. அடுத்தது த ஹிமாலயாஸ் ஆர் த ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஹி நியூ தட் த ஹிமாலயாஸ் டேஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஆர் வரும். ஐ மே லென் யூ சம் மணி பாலு ப்ராமிஸ்டு டு லென் மீ சம் மணி. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் எ ஃபில்ம் ஹீ செட் தட் ஹீ ஹேட் பீன் வாட்சிங் எ ஃபில்ம். I had not done it today. I explained that I had not done it that day. I was with him last week. Zumi told that he was with him the previous week. I will finish this picture tomorrow. Jodi said that he would finish the picture the next day. Okay, finish picture the next day. So அடுத்தது பார்த்தீங்கன்னா language check point. ஸோ டெல்லு சே யூசேஜ் டெல்லு வந்து மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ தட் ஹி வாஸ் மேக்கிங் தோசா. ஸோ வந்து எப்படி சொல்லலாம்னா மை ஃப்ரெண்டு செட் டு மீ தட் ஹி வாஸ் மேக்கிங் தோசா அப்படின்னு சொல்லலாம். என்ன யூஸ் பண்ணோன்னா வென் வந்து வி யூஸ் சே வி யூஸ் டு பிஃபோர் த ஆப்ஜெக்ட்ஸ் இஃப் தேர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா I don't know if Nancy wants tea or coffee. I don't know whether யூஸ் பண்ணுறது whether எங்கே யூஸ் பண்ண Nancy wants tea or coffee ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது whether யூஸ் பண்ணலாம். when use whether you are only offering two choices the two things you say tea or coffee. ஸோ ரெண்டு திங்ஸ் வரும்போது அந்த இடத்துல whether யூஸ் பண்ணலாம். பட் வென் வந்து எப்போ யூஸ் பண்ணலான்னா யூஸ் இஃப் தேர் இஸ் அனதர் பாசிபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் த டூ சாய்ஸஸ் தேர் இஸ் எ தேர்டு. ஸோ தேர்ட் சாய்ஸஸ் வரும்போது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இஃப் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தது ஆர்டர் த டிராஃபிக் போலீஸ் ஆர்டர்டு டு ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். கமாண்டு த டிராஃபிக் போலீஸ் கமாண்டட் எங்கே கமாண்டட் யூஸ் பண்ணலாம்னா டிராஃபிக் போலீஸ்னால் கமாண்டட் to obey the traffic rules. An order is a direction to do something with an implied threat attached to it. A command is a direction to do something with no threats attached. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரீட் த ஸ்டோரி ஆஃப் நீரஜா பனாட். நீரஜா பனாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெசன் படிச்சோம்ல அதோட அப்படியே ஷார்ட் ஃபார்மு. நேம் பார்த்தீங்கன்னா நீரஜா பனாட். ஃபாதர்ஸ் நேம் அண்ட் ஆக்குபேஷன் வந்து ஃபாதர்ஸ் நேம் ஹரிஷ் பனாட், இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். மதர்ஸ் நேம் ராமா பனாட், இவங்களும் ஜேர்னலிஸ்ட் தான்.
எப்போ பிறந்தாங்கன்னா 7th செப்டம்பர் 1963. இவங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியன், ஸ்டேட் வந்து பஞ்சாப், சிட்டி வந்து சண்டிகர். எஜுகேஷன் ஸ்கூல் எங்கே முடித்தாங்கன்னா சாக்ரட் ஹார்ட் ஸ்கூல் அண்ட் பாம்பேயில் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஸ்காட்டிஷ் ஸ்கூலில். காலேஜ் வந்து சேவியர்ஸ் காலேஜ் மும்பையில் வந்து படித்தாங்க. இவங்களுடைய கரியர் என்னென்னா மாடலிங் அண்ட் அட்வர்டைஸிங். பர்சனல் லைஃப் வந்து மேரீடு லைஃபு, பட் வந்து டிசாஸ்டர். ஓகேங்களா. சிப்ளிங்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, 2 பிரதர்ஸ், அகில், அனீஷ். இவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன சாதிச்சாங்கன்னா சீனியர் ஃப்ளைட் பர்சன் அட் ஆன் ஏஜ் ஆஃப் 22. 22 வயசுலேயே வந்து சீனியர் ஃப்ளைட் பர்சனாக வந்து மாறிட்டாங்க. இவங்க வாங்கின அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அசோக் சக்ரா, ஜஸ்டிஸ் ஃபார் கிரைம்ஸு அவார்டு, அதே மாதிரி டம்ஹா இனான்ஸ்னியேட் அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது லெகாசி வந்து செல்ஃப்லெஸ்னஸ். இவங்களுடைய குணங்கள் பார்த்தோன்னா செல்ஃப்லெஸ்னஸ், ஹீரோயிசம், டிவோஷன் டு டியூட்டி. டைடான் எப்போ இறந்தாங்கன்னா செப்டம்பர் 5, 1986. அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அன்றைக்கி தான். பிளேஸ் ஆஃப் டெத்து வந்து கராச்சியில், பாகிஸ்தானில் இருக்க கராச்சியில் இறந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது போயம் கரேஜ். ஓகேங்களா. போம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ போம்னே சொல்லலாம், கரேஜ். ஓகேங்களா. ஸோ இதில் கரேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இல்லை, நம்ம ஆத்தர் பார்க்கலாம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் நோட் ஆன் த போயட். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இவர் வந்து 1881 பிறந்து 1959 வரையும் வந்து வாழ்ந்திருக்காரு. வாசிய ப்ரொலிஃபிக் இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட். இவங்க வந்து இங்கிலாந்தில் பிறந்திருக்காங்க, அமெரிக்கன் போயட்டாக இருந்திருக்காரு. who was popular in the first half of 20th century and became known as the people's poet. இவர் வந்து மக்களின் கவிஞர், நம்ம தமிழில் சொல்லுவோம்ல அது மாதிரி பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு யார் வந்து சொல்லப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. எங்கள் 20th சென்ச்சுரியில் ஹாஃப் சென்ச்சுரியில், அதாவது ஒரு பாதியில், அந்த ஒரு ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டயத்தில் இவங்க ரொம்ப பாப்புலராக இருந்தவங்க. ஹிஸ் poems often had an inspirational and optimistic view of everyday life. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்கான ஒரு கருத்து, ஒரு பார்வை வந்து இவருடைய பொயத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் வந்து பீப்புள்ஸ் பொயட் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா. ஸோ கிளாசரி பார்க்கலாம். இன்ஸ்டானியஸ் அப்படின்னா ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி. ஸோ நடந்துக்கிட்டு இருக்கிறது, உடனே நடக்கிறத நம்ம இன்ஸ்டான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளிக்கர்டு அப்படின்னா ஷோன் அன்ஸ்டெடிலி, அதாவது ஸ்டெடினா நிதானமாக இருக்கிறது, நிதானம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்ட்ரைவ்னா மேக் கிரேட் எஃபர்ட்டு. இன்கிரைண்ட் அப்படின்னா ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் ஹார்டு டு சேஞ்ச். ஸோ அடுத்தது ரைமு. ரைமிங் வேர்ட் அப்படின்னா ஒரே மாதிரி சவுண்ட் வருது. ரைமிங் ஸ்கீம்னா என்னென்னா a rhyme scheme is the pattern of rhymes at the end of each line of a poem or song. It is usually referred to by using letters to indicate which lines rhyme. Lines designated with the same letter rhyme with each other. So work in past and answers the following. Pick out the alliterated words. என்னென்ன அப்படின்னா daring, did, sudden, spring, something, soul. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வருது. சர்வு, சம்மு, கேனு, காலு, ஹீ, ஹாவ், இது எல்லாமே வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த போயத்தில் ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா டேஷு, ஃப்ளாஷு, திங்கு, ஸ்ப்ரிங்கு, மேனு, பிளானு, ரிசர்ட், ஸ்போர்ட், கால், ஃபால், நாட், ஹாட், கோல், சவுல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா இது வந்து ஏஏ, பிபி, சிசி, டிடி அப்படின்ற ஆர்டரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைமிங் வேர்டில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ளாஷ் வந்திருக்கா, ஃப்ளாஷு, ஸ்ப்ரிங்கு, பிளானு, ஸ்போர்ட்டு, இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளாஷுன்னு வந்திருக்கு, இதை நம்ம ஏன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அடுத்து வந்து ஸ்ப்ரிங்கு வருது. ஓகேங்களா. அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து மாறுது, அப்போ அதை வந்து பீன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே சப்போஸ் வந்து இப்போ ஃப்ளாஷ் இருக்கா, இப்போ ஃப்ரெஷ்ஷுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்ன வரும், இங்கே ஃப்ளாஷு ஏ, ஸ்ப்ரிங்கு பி, ஃப்ரெஷ்ஷு ஃப்ளாஷு ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இந்த இடத்துல ஏ போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸ்ப்ரிங்கு, இந்த இடத்துல பிரிங்கு வருதுன்னு வச்சுக்கோங்க,
பிரிங்கு வருது வச்சுக்கோங்க, அப்போ இங்கே பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரதான் வந்து ரைமிங் ஸ்கீம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபாலு சவுல் எடுத்துக்கோங்க. ஃபால்ன்றது ஏன்னு எடுத்துக்குவோம், ஹார்ட்டுன்றது ஃபால் ஹார்ட் வந்து அந்த சேம் அவலில், ஸோ அதை பி எடுத்துக்கலாம். சவுல் வந்து ஃபால் மாதிரியே வருது, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏஏ பிபி சிசி டிடி இந்த மாதிரி வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து போய்கிட்டே இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பயோ போயம். பயோ போயம்னா நம்மளை பற்றி ஒரு அந்த லைன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, 11 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது பயோ போயம் சொல்லலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து இருக்கும், அடுத்த அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைபிவ் நம்மளை பற்றி சொல்கிற சில வார்த்தைகள் வந்து இருக்கும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு அணின்றது பேர், ஃப்ரெண்ட்லி, கைண்டு, ஸ்மார்ட்டு அண்ட் ஒபீடியன்ட்ன்றது நம்மளை பற்றினான ஒரு பண்புகள் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து சன் ஆஃப் டாட்டர் ஆஃப், யாருடைய சன்னு யாருடைய டாட்டர்னு வந்து 3rd லைனில் இருக்கும். 4th லைனில் 3 people திங்ஸ் ஆர் ஐடியா. ஸோ 3 people யாராவது 3 பேர் இருக்கும். ஓகேங்களா? பெட்ஸ் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸு, ரீடிங், நம்மளுடைய ஹேபிட்ஸு. ஸோ அடுத்து வந்து ஹூ ஃபீல்ஸ் 3 சென்சேஷன்ஸ் ஆர் எமோஷன். ஸோ வந்து கம்ஃபர்டபுள், எக்ஸைட்டடு, எஜுகேஷன், பீஸ், ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறது அப்படியே தான் வரும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நேமோட முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி வர்றது வந்து பயோ போயம். ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரி மேன் ஓவர் போர்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அந்த பிக்சரில் பாருங்கள், இது கப்பல். இதில் ஒரு பொண்ணு வந்து பயணம் பண்ணுறா. எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து போகிறா. இந்தியாவில் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வந்து போகிறா. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து இவர் பாய் சொன்ன மேனிக்கு இவ வந்து சிங்கப்பூர் வந்து போகிறா கடல் வழியாக. அப்படி போகும்போது இவளுக்கு வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னென்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இவள் ஷிப்பில் வந்து போகிறா. ஆனால் கூட இருக்க கொஞ்சம் ஏஜ்டானவங்களாம் வந்து பயப்படுறாங்க, பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா ஒரு புயல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை பார்த்து மற்றவங்க எல்லாமே வந்து பயப்படுறாங்க. இந்த இதை வச்சே சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றவங்க எல்லாமே வந்து பயப்படுறாங்க, ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கான், வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ மாதிரியே அந்த கூட இருக்கவங்களும் இருப்பாங்க, ஸ்டோம் வந்தாலுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைக்கிது. ஆனால் அப்படி இல்லை. ஒரு பெரிய அலை வந்து கடைசியில் அந்த கப்பலில் வந்து மோதும்போது ஒரு பெரியவர் வந்து அங்கேருந்து ஷிப்லேருந்து கீழே கடலுக்குள்ளே வந்து விழுந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ அதை இந்த பொண்ணு தான் வந்து காப்பாற்றிட்டு போய் டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. கடைசியில் வந்து தண்ணியெல்லாம் அவர் குடிச்சிருந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த பொண்ணை திருப்பி வந்து காப்பாற்றிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்டோரி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் அவங்களுக்கு வந்து ஒரு gift கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அந்த ஸ்டோரியோட ஆத்தர் யாருன்னா வசந்தா மூர்த்தி. ஸோ அவங்க இந்த கேரக்டரோட அந்த கேர்ளோட கேரக்டருமே இந்த ஸ்டோரியில் வசந்தா தான். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸு. எவ்ரி ஒன் இன் த ஷிப் ஸ்டார்டட் டு ப்ரே பிகாஸ், எல்லாமே வந்து இப்போ அந்த ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரே பண்ணாங்க, ஏன்னா அங்கே ஸ்டோம் வரப்போகுது அப்படின்னு மெசேஜ் வந்தனால. வசந்தாஸ் இமேஜினேஷன் ரன் வைல்டு பிகாஸ் ரெமம்பர்டு த கிளாஸ் டீச்சர். அதாவது ஏன் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு இப்படிலாம் இருக்கும்னு இமேஜினேஷனில் இருந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து இந்த ஷிப்பை பற்றி சொன்னனால. வசந்தா மேடி a lot of noise because ஏன்னா அவன் டம்பிள்டு ஓவர் தெர்லிங்ஸ் இன்டு த sea. அவளுக்கு சீயை பற்றின ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது. வசந்தா could not see the rescue operation because the boat was too further what was happened. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது அவளுக்கு கொஞ்ச நேரம் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. த கேப்டன் presented a gift to வசந்தா பிகாஸ் ஏன்னா he is immediate is saving a man. அந்த மேனை காப்பாற்றினால கேப்டன் வந்து அவளுக்கு gift வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். டோன்ட் worry மேடம், இட்ஸ் ஒன்லி a வார்னிங் அப்படி சொன்னது யார்? அதாவது ஷிப்பில் போகும்போது அந்த ஸ்டோம் வருதுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதை சொல்லும்போது எல்லாம் பயந்தாங்க. அதுக்கு டோன்ட் வரின்னு சொன்னது வந்து ஜென்டில்மேன், ஷிப்பில் இருக்க மேன். எ மேன் ஃபெல் இன் டு த சீ ப்ளீஸ் சேவ் ஹிம். யார் வந்து சேவ் பண்ணால் வசந்தா. ஸ்டாப் ஷிப் ட்ராப் ஆங்கர் குயிக். யார் சொன்னதுன்னா கேப்டன். ஹி வில் ஹாவ் டு பி கிவன் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் கெப்டு வார்ம் த டாக்டர். வேக்கப் சைல்டு வந்து எஸ் sailor. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது பாருங்கள், in each question below rearrange these parts who is are labeled PQRS
டு ப்ரொடியூஸ் த கரெக்ட் சென்டென்சஸ் சூஸ் த ப்ராப்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் தான். அதில் வந்து எப்பயும் போல் 1 2 கொடுக்காம லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எது வந்து கரெக்டாக நான் மேட்ச் பண்ணுறோமோ அதுபடி லெட்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஆன்சர் வந்து ஏ. வென் ஹீ, ஃபஸ்ட்டு ஆர் வருதா, வென் ஹீ ஹியர்டு த ஹியூ அண்ட் க்ரை அட் மிட் நைட் ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு டூ. என்ன நடக்குது அப்படின்றது தெரியல அந்த ஸ்டோம் வந்தப்போ. ஸோ அதுதான் ஆன்சர் வந்து ஏ. ரெண்டாவது, தே ஃபெல்ட் சேஃபர், ஆன்சர் பி. தே ஃபெல்ட் சேஃபர் அஸ் தே ஷெட்டில்டு டவுன் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் மோர் தேன் 5 miles டு வாட்ச் த மவுண்டைன். அந்த கடலுக்குள்ளே விழுகும்போது விழுந்துட்டாங்கல்ல காப்பாற்ற போகும்போது. ஸோ அப்போ மவுண்டைன் வந்து பார்க்குறாங்க 5 மைல் தூரத்தில். ஸோ அங்கே போனால் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. இஃப் யூ நீட் ஹெல்ப், இஃப் யூ நீட் ஹெல்ப், ஆன்சர் வந்து சி. ஆஸ்க் ஃபார் அட்டெண்டன்ஸ் who have instructions to help our customers promptly and politely, answer. அடுத்து, he knew that, answer B. He knew that the duty of a captain was to save all lives entrusted to his care and then to save himself. அடுத்து 5, with her body dragging her unwilling feet, weak and informed, troubled with age, she persisted in her mission. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் வேறு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் மேட்ச் பண்ணி போட்டுருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் யூனிட் வந்து முடிஞ்சிருது. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது அந்த ட்ராமா 8th யூனிட்டு. ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, சேர்த்து பார்த்துரும். ஓகேங்களா? ஜான் ஐரே. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோரி, அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணு ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வந்து வாழ்ந்தா. ஸோ அந்த பொண்ணு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து சந்திக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, பிடிச்சதை செய்கிறதுலேருந்து என்னென்ன பிரச்சனை வந்து சந்திக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு ட்ராமா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை, நம்ம புக் பேக் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லோட் ப்ரோன்டி. ஓகேங்களா? கிளாசரி, மிஸ்சீவ்ஸ்னா அனோயிங் பிஹேவியர். ஸோ அநாகரிகம், அதாவது வருத்தப்படத்தக்க நடவடிக்கைன்னு சொல்லலாம். அப்ரோர் அப்படின்னா எ சிச்சுவேஷன் இன் விச் பீப்புள் ஷவுட் அண்ட் மேக் எ லாட் ஆஃப் நாய்ஸ், ரொம்ப கத்துறது. டிபெண்ட்னா எ பர்சன் ஹூ ரிக்யூர் சப்போர்ட், யாராவது சப்போர்ட்டுக்கு எதிர்பார்க்குற மாதிரியே வாழ்கிறது. ஸ்க்ரீம்ஸ்னா லவுட் அண்ட் ஹை க்ரை. கொலாப்சஸ் அப்படின்னா ஃபால்ஸ் ஆர் பிகம்ஸ் அன்கான்சியஸ். ஃப்ரோசன்னா அப்சால்யூட்லி ஸ்டில். சேரிட்டி, எ ஃபவுண்டேஷன் கிரியேட்டட் டு ப்ரொமோட் த பப்ளிக் ஸ்கூல். ப்ரெடிஸ்போஸ்ட் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் டு பர்டிகுலர் பிஹேவியர். கம்போஸ்னா காம் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஃபீலிங். டெடியஸ் அப்படின்னா டயர்சம். லான் அப்படின்னா அன் ஏரியா ஆஃப் கிரவுண்ட் கவர்ட் இன் கிராஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபிள் வந்து பார்க்கலாம். ஸோ மோனோசிலபிக் வேர்ட்ஸு, டைசிலபிக் வேர்ட்ஸு, ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ். இந்த லெசனில் இருக்க இந்த ஜான் ஐரே அப்படின்ற லெசனில் இருக்க சிலபிக் வேர்ட்ஸை வந்து நம்ம எதுக்கு சிலபிள் வந்து பிரிக்கவே முடியாதுன்ற வேர்டு தான் மோனோசிலபிக் வேர்டு. 2 பகுதி வருது. டைசிலபிக்கு 3 பகுதி வருது. ட்ரைசிலபிக்கு என்னென்ன வேர்டு வருதுன்னு பார்க்கலாம். டெட்டு, ஆண்ட்டு, மூடு, புக்கு, ஃப்ளோர், கேர்ள், லான், இது எல்லாமே மோனோசிலபிக். டைசிலபிக்கில் பிரேக்ஃபாஸ்ட், அப், ரோர், ஃப்ரோசன், கம்போஸ், டிலே, பிக்சர், மார்னிங் வரும். அதே மாதிரி ட்ரைசிலபிளில் டிபெண்டன்ட் 2 வரும், 3 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபேமிலி, பியூட்டிஃபுல், ரிமெம்பர், டிஸ்பரேட், பிஹேவியர், அட்வர்டைஸ், குவாரலிங். ஓகேங்களா? ஸோ இது 3 சிலபஸ்லாம் வரும் ட்ரை சிலபஸ்லாம். ஸோ அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இது பேஜ் நம்பர் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன். Dad has not been to this fishing spot last year. ஃபால்ஸு. Dad used to go fishing with his father. ஃபால்ஸ். இது லாஸ்ட்டில் இருக்கும், வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? Dad has talked a lot about the fishing spot in the past. True. The daughter also loves to fish. True. Dad says his daughter must fish. False. The daughter is going to cook fish. True.
Dash fishing place has not changed since he was a boy. Answer false. ஓகேங்களா. ஸோ அடுத்தது arrange the jumbled sentences and write a paragraph. Use appropriate conjunctions word வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். John Eyre is an orphan and போடலாம். She lives with her aunt Mr. Reed, but Mr. Reed does not like Jan because Jan is not her daughter. Jan's uncle Mr. Reed likes Jan, but he dies. Yet he makes Mr. Reed promise to take care of Jan, but instead he sends Jan away. Though Jan is 10 years old, she is sent to Lowood School. Jan graduates and stays there to teach. She lives for Thornfield, where is a governess, and she is very happy there. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட் த பர்சேஜ், சூஸ் பிட்வீன் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த பர்சேஜ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஆன்சர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரீட் த டைம் லைன் ஆஃப் ஹாரிஸ். ரைட் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். ஹாரிஸ் இஸ் பார்ன் இன் மதுரை, அதே இது வாஸ் பார்ன் எழுதிக்கலாம். மூவ் டு சென்னை, ஹேஸ் மூவ்டு டு சென்னை எழுதிக்கலாம். ஹேஸ் ஃபினிஷ்டு, ஹேஸ் ப்ரொமோட்டட், ஹேஸ் மெட், மீட்ஸ் வந்து மெட் ஆயிரும் இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். கெட்டு வந்து ஹேவ் கெட் ஆயிரும். அதே மாதிரி தே ஹாவ் எ சைல்டுன்றது தே ஹாவ் காட் எ சைல்டு ஆயிரும். ஸோ அடுத்தது பேராகிராஃப் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் ஹேட் ஐ கான், வாட் ஹேட் ஐ டன், வாட் ஹேட் ஐ சீன், இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் நெவர் சீன் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஐ ஹேடு சேவ்டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் கூட ஹேடு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஐ ஹேடு நெவர் பீன் அவுட் ஆஃப் இந்தியா, ஐ ஹாவ் ஸ்டடீடு, I heard Ford toured, I have toured, I have only seen, பார்ட்டிசிபிளாக மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனு. ஸோ இந்த ரேண்ட் வந்து இந்த பேக்கு கிட்டே இருக்குல்ல, இதை வச்சு நம்ம என்னென்ன வேர்டு வரும், கரெக்டான ப்ரிப்போசன் வேர்டு என்ன, அதுக்கான சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வேர்டு என்ன தெரிஞ்சிட்டாலே சென்டென்ஸ் வந்து நம்ம அண்டர்லைன் தானே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்குக்கு பக்கத்தில் வந்து ரேண்ட் இருக்குது, அப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். பேக்குக்கு பின்னாடி இருக்குது பிஹைண்டு, BEHIND, பிஹைண்டு த பேகு. இது வந்து அண்டர் த பேகு, இன்சைடு பேகுக்குள்ளே இருக்குது, இன்சைட் த பேகு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேகுக்கு மேலே இருக்கா, ஆன் த டாப் ஆஃப் பேகு. ரெண்டு பேக் இடையில இருக்கிறனால பிட்வீன் போடலாம். அடுத்து பேக்குக்கு வெளியில் இருக்கனால அவுட் சைட் போட்டுக்கலாம், பேக்கை சுற்றி இருக்கனால அரவுண்டுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பாசிவ் ஃபார்ம்ஸில் இருக்க வேர்டு. ஸோ வாஸ் எலெக்டட், பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம், வாஸ் எலெக்டடு, வாஸ் எலெக்டடு. கான்சர்ன்டு, ED சேர்ந்து முடிஞ்சாலே பாசிவ் வாய்ஸு. லாஸ்ட்டு வாஸ் ஷார்ட்டு, அதே மாதிரி கால்டு, அசோசினேட்டடு, சக்சீடடு, இது அசோசினேட்டடு வரும். அதே மாதிரி கம்போஸ்டு, கால்டு, காட்டு, அசோசினேட்டட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிவ் வாய்ஸில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டூ டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்டில் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக மாற்றணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே தான் கொட்டேஷனுக்குள்ளே எழுதணும். Jan said to Bizai, I will hide myself in the library with uncle reads book. ஓகேங்களா. ஸோ John ordered Jane to come there when he called her. ஸோ அது எப்படி எழுதலான்னா John said to Jan, come here when I call you. அந்த கொட்டேஷன் போட்டு எழுதணும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், Miss Temple asked Jan whether she could read and write. ஸோ எப்படி எழுதுனா Miss Temple said to Jan whether she could read and write அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது டேடி டாக்டரை பற்றி அந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பேராகிராஃப் தான். இதை ரீட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ டைம் இருந்தால் ரீட் பண்ணிக்கோங்க, வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா.
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட்டு அதே மாதிரி லாஸ்ட் தேர்ட் யூனிட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தத்துக்கு 7th 8th யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட 7th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது. ஸோ அடுத்து 8th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து கொடுக்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கான ஷெடியூல் என்னன்றதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு 20 டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு எப்படி வைப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பெய்டு பேட்ச்சு. ஸோ அமௌண்ட் வந்து 1000 rupees. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இங்கிலீஷில் 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 8th நிறையா போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. படிக்கிறதுக்கான ஹெவியான போர்ஷன்ஸே இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.